எல்லோ மூவி ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. பட் இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டரா உங்களுக்கு இந்த படம் என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தந்தது? எல்லோ மொத்தமாவே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்க மொத்த டீமுக்குமே. அது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க உட்காந்து இந்த கதைன்னு ஒண்ணு எடுத்து அத சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து, அது தியேட்ரிக்கலா வந்தது. அதுக்கப்புறம் ஓடிடில இப்போ பிரைம்ல வந்த வரைக்கும், அது எல்லாமே எங்களுக்கு ஒரு ஒரு மாரி புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எவ்ரிடே பூஜை போடும்போது டீமுக்குள்ளேயே கேட்டுப்போம். நம்ம படத்த நிஜமாலே பூஜை போடுறோமாடா? இல்ல எங்கேயாவது வந்துருக்கோமான்னு கேட்டுப்போம். ஷூட் போம்போது பார்த்துட்டே செட்ல கேமரா இருக்கும்போதெல்லாம் நிஜமா நம்ம படம் தானா? அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நான் என்னோட எடிட்டர் ஸ்டீன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் எனக்கு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஃபுல்லாக அவன் தான் எனக்கு எடிட்டர். அவங்க கூட உட்காந்து எடிட் பண்ணும்போதெல்லாம் மச்சான் நிஜமாலே பெரிய கேமரா எடுத்துட்டு நம்ம எடிட் பண்ணுறோமாடான்னு மாற்றி மாற்றி கேட்டுப்போம். அது இந்த படம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் தியேட்ரிக்கலுக்கு அப்ரோச் பண்ணல. இது வந்து ஓடிடி ஃபிலிமாக தான் நினச்சோம் 23ல் நாங்கள் ஆரம்பிக்கும் போது. பட் லேட்டர் டியூ டு சம் ரீசன்ஸ் அது வந்து தியேட்ரிக்கல் போனால் தான் ஓடிடி வருன்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்ததுனால, தியேட்ரிக்கல்னு சொல்லிட்டு அதோட போஸ்டர்ஸ் வந்து அது வந்து கமலா தியேட்டரில் வந்து வெளில பேனராக வைக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் கியூபுக்கு போயிட்டு ஃபஸ்ட் டைம் கியூபில் என்ட்ரு ஆகி நம்ம படத்தை ரீலாக மாற்றி கொண்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தியேட்ரிக்கலில் வந்து ஆடியோ லான்ச்னு ஒன்று பண்ணி ஸ்டேஜில் பேசும்போது எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஆடியோ லான்ச்லேயும் சொல்லியிருப்போம், நிஜமாலே எங்கள் ஆடியோ லான்ச்னா எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது எனிதிங் இஸ் அது எல்லாமே புதுசு எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு குட்டி கேமராவில் ஒரு ஃபோனில் இப்படியே ஷூட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கேமராவில் ஒரு ஃபுல் லென்த் ஃபிலிம் பண்ணுறோன்றது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் மொத்த டீமுக்குமே அது வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். அது எங்கள் படத்தை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டாரோட படத்தை வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அதே ஸ்க்ரீனில் நம்ம எடுத்த ஒரு படம் வருதுன்றது